ம் வந்து தபசக்தி 4வது சொல்கிறோம். நியூட்டனோட நிற்காது. பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் ஆத்தியாத்ம சக்தி நியமம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நியூட்டன்லாம் இப்பவும் இருக்கிற மாதிரி தான் ஆத்தியாத்மிக சக்தி அதனோட நியமம் எப்போதும் கண்டினியூவாக இருந்துட்டுருக்கும். இது வரைக்கும் நான் பொம்மையை தயார் செஞ்சால் நம்ம அதில் வந்து நீ ரெடியாக இருந்தால் போகிறோம். அதில் பிராணசக்தியை ரொப்புறது குருவோட பாத்தியதை. அது வந்து ஒன் மீது ஆதாரப்படுறது. அதாவது நீ அதை காலியாக வச்சுக்கிறியா, பிராணசக்தியை ரொப்பிக்கிறியா அப்படின்னு, உன்னோட சூழ்நிலையை மாற்றிக்கிறியா, உன்னோட மானசீக ஸ்திதி ரொம்ப முக்கியம். நீ க்ளீனாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி உன்னோட பாத்தியதை வந்து குருவோடையது. ஆப்பிரிக்காவில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபாதர் கிளாஸ் எடுத்துட்டுருக்கார். அவருக்கு என்னவோ திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். அவர் வந்து இப்போ ஒரு சிங்கம் வந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீள் அப்படின்னு கேட்டார். அந்த கிளாஸில் உட்காந்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எதுவுமே சொல்லலை. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கான். லாஸ்ட்டில் ஒரு சின்ன பையன், சார் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சொல்லு அப்படின்னார். நாம் என்ன பண்ணணும், சிங்கம் அந்த வேலையை அதே செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னார். அதே போல் தான் நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த உனக்குள்ள பிராணசக்தியை ரொப்பி அவரோட வேலையை பண்ணிடுவார். குரு சேத்தனத்துவம் அது. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்வதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மார்னிங்கில் சூரியன் வந்து பிரம்மா, மத்தியானம் விஷ்ணுவாக இருக்கார், சாயந்தரம் சிவாவாக இருக்காருன்போம். சூரியனோட சக்தி நம்மகிட்ட ரொம்ப நமக்கு அனுகூலமாக இருந்து நம்மளை சரீரத்துக்கு ரொம்ப உபயோகப்படுறது. நம்மளுடைய எல்லா வேலைக்கும் சூரியன் தான் மெயின் காரணம். அதனால்தான் நம்ம நன்னா இருக்கோம். இதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீராம சர்மா சபதம் எடுத்துட்டா அவர் சொன்னதை செஞ்சால் போகிறோம். சமர்த்த குரு ராம்தாஸ் தன்னோட சக்தியை கொஞ்சம் சிவாஜி மகாராஜுக்கு தந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட சக்தியை விவேகானந்தருக்கு தரார். அதேமாரி சாணக்கியரோட சக்தியில் சந்திரகுப்தன் வேலை பண்ணார். நீ சுயமாக இத்தனை ரொம்ப கடுமையாக சாதனை எல்லாம் பண்ண வேண்டாம். பெரிய பெரிய சாதனை பண்ணணுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாத, வேகமாக கிளம்பாத. ஜபம் பண்ண கடைசியில் ஒரு நாள் பண்ணுவேன், 2 நாள் பண்ணுவேன், அப்புறம் அதோட சரி. நிதானமாக யோஜனை பண்ணு. அந்த மாதிரி பண்ணி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காத. அவர் என்ன சொல்கிறார், டெய்லி 1 hour ஜபம் பண்ணு, கண்டினியூஸாக பண்ணு, கடியாரத்தை வச்சுட்டு பண்ணு. அவர் சொன்ன மாதிரி ஆச்சம்பனம், அதமார்ஷனா, பிராணாயாமம் அதெல்லாம் பண்ணு. கண்டினியூஸாக காயத்ரி ஜபம் பண்ணணும். ஓம் பூர்பு ஸ்வத சவதுர்வரண்யம் பர்கோ தேவசி தீமிகே தியோ யோனக பிரச்சோதயாத். ஓம் பூர்பு ஸ்வத சவதுர்வரண்யம் பர்கோ தேவசி தீமிகே தியோ யோனக பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வ தத்சவதுர்வரண்யம் பர்கோ தேவசி தீமிகே தியோ யோனக பிரச்சோதயாத். இந்த மாதிரி ஜபம் பண்ணு. இது உபான்சு ஜபம்னு பேர். உனக்கு மட்டும்தான் கேட்கணும். நீ இதை பண்ண ஆரம்பிச்சிட்டா நோ பவர் வில் ஸ்டாப் யூ. சக்தி ஒன்னட்டமே இருக்கும்.
தீட்சை எடுத்துட்டு தான் இதை செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதை கேட்குறவாளும் செய்யலாம். இப்போ யார் யார் இந்த ஸ்பீச்சை கேட்குறாளோ அவள் கூட இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அர்ஜுனனும் ஏகலைவனை விட அர்ஜுனன் கத்துண்டார், ஏகலைவன் இன்னும் நன்னா செஞ்சார். சீரியஸாக பண்ணேன், தீட்சை எடுத்துக்கலையே இது நான் அதனால் பண்ணலை அப்படிங்கிற அந்த பிரமையில் போகாத. ஒத்தொத்தரும் கஷ்டமான பயிற்சி பண்ணி சாதனை பண்ணுறது கஷ்டம். நீ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். தினம் 1 hour விடாமல் ஜபம் பண்ணினா போகிறோம். பிரபஞ்சத்துக்கு எது தேவையோ அப்போயே நாங்கள் நினைவுபடுத்துவோம். மூணு சாபத்தை பற்றி சொல்கிறார். பிரம்ம சாபம், வசிஷ்டர், விஸ்வாமித்ர சாபம். அதுலேருந்து வெளியே வந்தால் போகிறோம். அதாவது காயத்ரியை விடாமல் பண்ணு, காயத்ரி தான் நமக்கு ரட்சணை அப்படின்னு திருப்பி 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 சொல்கிறார். உன்னோட சாமர்த்தியம் இது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நீயே பண்ணிக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது. யார் இதை சொல்லி ஃபாலோ பண்ணி செய்கிறாளோ அவளுக்கு நான் வழிகாட்டுவேன். நீ நிர்ணயம் பண்ணிக்கோ. உன்னோட சூழ்நிலையை கொஞ்சம் நீ மாற்றிக்கோ. யூ ஆன்டிசிபேட் வாட் த குரு வாண்ட். அந்த மாதிரி கிடையாது. குருவுக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாது, அவர் சொன்னதை நீ செஞ்சால் போகிறோம். அந்த அளவு நீ கஷ்டப்பட வேண்டாம். சாதனை பண்ணுறவா ஃபேனு ஏசி இல்லாமல் சாதனை பண்ணினாலே அதுவே ஒரு பெரிய தபஸ். நீ ஃபேன் போட்டுக்காத, அப்படியே உட்காந்து ஜபம் பண்ணு, அதுதான் சாதனை. குரு ஃபாஸ்ட்டாக ஜீவிச்சார். குரு சொல்கிறத பண்ணு. யூ டோன்ட் நோ வாட் ஹீ திங்க். அது உனக்கு தெரிஞ்சுட்டா நீ குரு, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டாம். நம்ம அவர் சொல்கிறத கவனிச்சுட்டு 1 hour ஜபம் பண்ணினா அதுவே பெரிய தீட்சை. நீ தீட்சை எடுத்துட்ட பிறகும் நீ எந்தவித மாறுதலும் செய்ய வேண்டாம். குருவே உனக்கு டிவைன் பிளானுக்கு அழைச்சிட்டு போகிறார். குரு சொன்னதை சொல்கிறேன்னா ஷட்சக்கர ஜாகரண பஞ்சகோச அனாவரணா அதெல்லாம் அவரே சொல்லி கொடுத்துருக்கார். நம்மளை மானசீக ஸ்திதிக்கு தயார் பண்ணிட்டா போகிறோம். இதே மாதிரி நீ பண்ணினா 5 வருஷத்துலேருந்து 14 yearsக்குள்ளே நீ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடுவ. ஒரு சின்ன பாயிண்ட்டு, அதாவது சின்ன பௌதிக ஸ்திதியில் எப்படி இருந்தாலும் நான் அதனால் சாதனை பண்ணலை அப்படின்னு மட்டும் பேசவே பேசாத. லெட் இட் கோ டு ஹெல். சரீரம் ரொம்ப சீனிச்சு போனாலும் சாதனையை விடமாட்டேன், தினம் சாதனை பண்ணுவேன், தினம் 1 hour கடியாரத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு திடமான சங்கல்பம் மட்டும் வச்சுக்கோ. ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா டெய்லி 8 hours ஜபம் பண்ணினார். நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கார்.
ஏதேனும் ஒரு சின்ன காரணம் வந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக சாதனையை நிறுத்தாத. உனக்கு எதுவும் ரொம்ப பெரிய பெரிய சாதனை எதுவும் சொல்லலை. 1 hour ஜபம், அவ்வளோதான். நான் பூஜைக்கு ஆரம்பிக்கிறேன், சுவாமி இடத்துல கோலம் போடுறேன், அப்போ விளக்கேற்றுறேன் அப்படின்னு அந்த 1 hourலேருந்து கணக்கு பண்ணாத. நீ எப்போ ஜபம் பண்ணுறதுக்குன்னு உட்காந்துக்கிறியோ, எப்போ ஜபமாலை எடுக்கிறியோ அப்போலேருந்து 1 hour கணக்கு வச்சுக்கோ. மாலை எதுக்கு வச்சுக்கணுன்னா மனசு அங்கும் இங்கும் போகாது. 1 hour ஜபம், அது மட்டும் கரெக்டாக பண்ணு. மாலை ஒவ்வொரு மணிலையும் ஜபம் ஓடணும். இந்த மாலையில் கடைசியில் ஒரு மணி வரும் தனியாக, அது மேரு அப்படின்னு சொல்லுவாள். அந்த கடைசி ஜபம் ஆன உடனே அப்படியே மாலையை திருப்பிக்கணும். இது சகசிராரம் அப்படின்பா. குண்டலினி ஜாகரணம் ஆகிறதுக்கு இந்த ஜபம் உபயோகப்படுறது. எந்த விரல் உபயோகிக்கணும்னா கட்டை விரல், இந்த நடுவிரல் இருக்க அதுக்கிட்ட ஜபமாலையை வச்சுட்டு பண்ணணும். ஆள்காட்டி விரல் டச் பண்ண வேண்டாம். இது ஜபம் பண்ணும்போது கரண்ட்டு சர்க்கியூட் ஆகுது. இது ஜபம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து ஜபம் பண்ணும்போதே உனக்கு எல்லாம் புரியும். பிரதி ஒவ்வொரு மணிக்கும் ஜபம் போடுறதா அதை கவனி. ஒன் ஹவர் கண்டினியூஸாக ஜபம் பண்ணு. ஜபம் முடிஞ்சப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காரு. உன்னோட லைஃப்பில் அநேகமாக நிறைய விசித்திரம் எல்லாம் நடக்கும். அசையாத, ஸ்திரமாக உட்காரு. இதில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. லோகோ கல்யாணத்துக்காக எப்போ பிரபஞ்சத்துக்காக நீ நினைக்கிறையோ உன் வீட்டு இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீ உனக்குன்னு கேட்கவே வேண்டாம். அலோவ் த பவர் டு ஒர்க். என் பிள்ளை இப்படி பண்ணணும், என் பொண்ணு இப்படி பண்ணணும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீ ஜபம் பண்ணும்போது உனக்கு மனசில் உபாதை இருந்தா, பாதை இருந்தா அதை சொல்லு. ஜபம் பண்ணும்போது அது நினைவுக்கு வருது, அது நினைவுக்கு வராமல் அதுக்கு அந்த கஷ்டத்துக்கு நிவாரணம் தாங்கும் அப்படின்னு கேளு. நீ பகவான்கிட்ட போய் பிஸ்னஸ் பண்ணாத. என்னோடய பிள்ளை கல்யாணம் ஆகட்டும், என் பொண்ணுக்கு டெலிவரி ஆகட்டும், அவளுக்கு டாக்டர் சீட் கிடைக்கட்டும், அப்புறம் நான் ஜபம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணினா நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணாத. நீ செய்யலை அப்படின்னாலும் குருவோட வேலை நடக்கும், அது கவனிச்சுக்கோ. நீ பார்ட்டிசிபேட் செய்யலைன்னா வேறு யாரும் பார்ட்டிசிபேட் செய்வா. அகங்காரம் வேண்டாம். நீ ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிது. குரூப்பாக சாதனை பண்ணுங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 3 பேர். அப்புறம் மாதத்தில் ஒரு நாளோ என்னவோ எல்லோரும் சேர்ந்து ஜபம் பண்ணிவிட்டு சாத்வீக ஆகாரம் சாப்பிடுங்க. தனியாக செய்கிறத விட கலந்து செஞ்சால் லாபம். கோயிலில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். வரப்போகிற காலத்தில் தேவாலயம் யூனிவர்சிட்டி சென்டர் ஆக போகிறது.
அங்கே ரொம்ப சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா சரி எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். நான் வீட்டிலையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. அது கூட ஒரு வியாதி தான். அதுலேருந்து வெளியில் வா. நிறைய பேர் சேர்ந்து செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். சேர்ந்து செய்யும்போது தியானம், அனுஷ்டானம், குரு அனுகிரகம் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஒரு 5-10 நிமிஷத்தில் டிஸ்டன்ஸில் ஒரு 4-5 பேர் இருந்தால் சேர்ந்து செஞ்சால் போகிறோம். 3 பேர் சேர்ந்து செஞ்சாலே போகிறோம். மாதத்தில் ஒரு நாள் யஜ்யம் பண்ணேன். அப்போ பண்ணும்போது அந்த ஜபம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணும்போது அப்பப்போ அந்த யஜ்யம் பண்ணிட்டோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்கோ. நீ இந்த மாதிரி சாதனை பண்ணி ஜபம் பண்ணி யஜ்யம் பண்ணி சேர்ந்து செய்யும்போது உனக்கு வேண்டிய தைரியமும் தருவேன், உன் குடும்பத்துக்கும் தைரியம் செஞ்சு நீ இதை செய்யறதுக்கு உண்டான அனுகூல பரிசுதியும் கிடைக்கும். நீ செய்யணும், விடாமல் ஜபம் செய்கிறேன்ட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இதை கரெக்டாக பண்ணணும். ஜெய் குருதேவ்.